கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:28 ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து ஒரு கூட்டம் மக்கள் சொல்கிறாங்க, அவருடைய வார்த்தைகள் நடக்காது, அந்த தரிசனம் நடக்காது என்றெல்லாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதனால நான் சொல்கிறேன், இனிமேல் என் வார்த்தைகள் ஒன்றுமே தாமதமாகாது அப்படின்னு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற நல்ல செய்தி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு சில காரியங்களை குறித்து ஆண்டவரே என்று சொல்லி ஆழமான ஒரு ஜெப அனுபவத்தோடு காத்திருக்கலாம், விசுவாசித்து காத்து கொண்டிருக்கலாம். இப்படி இருக்கின்ற காலகட்டங்களிலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், நெருக்கமானவர்கள், அவங்க வாயிலிருந்து பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகள் வராமல் எதிர்மறையான வார்த்தைகள் வரலாம். இப்படி அவங்க சொல்லக்கூடியான எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுடைய காதுகளுக்கு வரும்போது உங்கள் மனசு சொல்லும், எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் சாத்தியமா, எங்கே இதெல்லாம் காலம் சென்று போச்சு, இனியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற அவிசுவாசம் மனசுக்குள் வரலாம். இன்னைக்கு குறிப்பாக அவிசுவாசத்தோடு இருக்கிற உங்களுக்காகத்தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி ஒன்று ஆகிலும் தாமதிப்பது இல்லை என்று. அவர் சொல்லிட்டார்ல, காண்பித்தார்ல, அந்த தரிசனம், அந்த வார்த்தை, அது ஒன்றுமே தாமதம் ஆகாது, சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் எந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக காத்திருந்து சோர்ந்து போனீர்களோ, அவ்விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்புச்சோ, இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. அவ்விசுவாசத்தை தூக்கி வீசும்படியாக இந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு, நான் காத்திருந்த அந்த காரியம் சீக்கிரமாக எனக்கு வந்து சேரும், அவர் சொல்லிட்டாரு, அதை நிறைவேற்றுவார் என்றதான விசுவாசத்தோடு காத்திருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இனி இவங்க வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தாமதமே இல்லாமல் சீக்கிரமாய் கைகூடி வர பண்ண போகிற தயவுக்காக நன்றி. இந்த நாளில் இது கேட்டுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்விலும் ஒரு பூத்து குலுங்குகிற ஆண்டவரே, ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியான நல்ல காரியங்கள் வந்து சேர்வதாக. சத்துரு போட்ட எல்லா திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.